இப்போ பார்க்க போகிற ஐட்டத்தோட பேர் பூனா கோஸ்ட். பூனா கோஸ்ட் அப்படின்னா, பூனா அப்படின்னா நம்ம கிண்டி 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 பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து ஹிந்தியில் வந்து பூனா அப்படின்னு, கோஸ்ட்னா மட்டன். அது மாதிரி நல்ல மசாலா மட்டன் அதோடு சேர்த்து நம்ம மட்டன் ப்ரிப்ரேஷன் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். இது ஒரு நார்த் இந்தியன் ஐட்டம். இது வாங்க இப்போ நம்ம இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வருவோம். மட்டன் 250 கிராம், ஹோல் கரம் மசாலா 10 கிராம்ஸ், மெலிதாக நறுக்கிய வெங்காயம் 100 கிராம், பச்சை மிளகாய் 5 நம்பர், இஞ்சி பூண்டு விழுது 50 கிராம், மிளகாய்த்தூள் 30 கிராம், மஞ்சள் தூள் 1 சிட்டிகை, தனியாத்தூள் 30 கிராம், ஜீரகப்பொடி 1 சிட்டிகை, கரம் மசாலா 1 சிட்டிகை, அரைத்த தக்காளி 250 மில்லி, சமையல் எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு ஆயில் போட்டுக்கிறோம். ஆயில் போட்டு நம்ம ஹோல் கரம் மசாலான்னு சொல்லியிருந்தேன். பட்டை, இலை, ஏலக்காய், லவங்கம் எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில் வதக்கிக்கணும். வதங்கி வரும்போது நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த ஆனியன் சொல்லியிருந்தேன், ஆனியன் போட்டு இதை பொன்னிறமாக வதக்கி எடுக்கணும். வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதக்கணும். வெங்காயம் வதக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் கீறி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்து இந்த வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கணும். இப்போ வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வருது. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வந்தோடனே நீங்கள் மசாலாலாம் போட்டிங்கன்னா எல்லாவோட சேர்ந்து வரும். வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆனியன் எல்லாத்துலேயும் படுற மாதிரி வதக்குனிங்கன்னா இது ஒரு சேர்ந்து ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். நம்ம இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுலேயே இந்த மட்டன், பச்சை மட்டன் போட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிடும். மட்டனோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் வந்துடும். இப்போது இது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு போடுறோம் இந்த மட்டன்லேயே. அப்போ தான் அந்த மட்டனில் வந்து எல்லா உப்பு உரைக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், காரத்துக்காக நம்ம மிளகாத்தூள் போடுறோம், தனியாத்தூள், இது கூட கொஞ்சம் ஜீரா பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா பவுடர். இந்த மட்டன் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த மசாலாவை நல்லா வதக்கி எடுக்கணும். மாதிரி மட்டனோட வதங்கி வருது. இதை தான் நம்ம பூனா கோஸ்ட் அப்படின்னு சொன்னோம். இந்த மட்டனோட மசாலாவோட இந்த மாதிரி கலக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த மசாலா மட்டன் எல்லாத்தையும் சேர்த்து இந்த ப்ராசஸ் பேர் பூனா அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம இந்த மட்டன் மசாலா எல்லாத்தையும் போட்டு இதோட நம்ம வதக்கிட்டு அப்படியே விடாமல் கிளறிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. இதுதான் வந்து நம்ம பூனா அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க. அதனால இது பேர் வந்து பூனா கோஸ்ட் அப்படின்னு பேர் வந்தது. இது மாதிரி கலக்கிய மட்டனை வந்து வேக வச்சு எடுப்போம். அதனால் இதோட பேர் பூனா கோஸ்ட். இந்த மட்டன் வதக்கி வந்துடுச்சு. இப்போது நம்ம டொமேட்டோ பேஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தேன், இந்த பேஸ்ட்டு இதில் நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த மட்டன் மசாலா, தக்காளி எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி திக் மசாலா மாதிரி வரும். இதோட நம்ம டொமேட்டோ பேஸ்ட் இப்போது பாருங்கள், ஒரு திக் மசாலாவோட அந்த மட்டனு, வெங்காயம், இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம மசாலாக்கள் எல்லாம் போட்டு பண்ணியிருக்கோம். இதில் நம்ம டொமேட்டோ பேஸ்ட் ஊற்றுனால இது மாதிரி வருது. இப்போது இதுக்கு நம்ம இந்த மட்டன் வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம். இந்த மட்டன் தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். இந்த மட்டன் வந்து இந்த மசாலாவோட குக்காகி இது நல்லா ட்ரை ஃப்ரைடாக வரும். இதை நம்ம இப்போது மூடி வச்சு
நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் மட்டன் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்ம பூனா கோஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்துருந்தோம். இது பாருங்கள், இது மாதிரி நல்ல ட்ரையாக மசாலாவோடு சேர்த்து மட்டன் வந்து இது மாதிரி வரும். இது இப்போ பிளேட்டிங்க்கு தயாராக இருக்குது. இப்போ வாங்க நம்ம இதை எப்படி பிளேட்டிங் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். மட்டன் நல்லா வெந்து இது மாதிரி சாஃப்டாக ட்ரையாக வந்துருக்குது. இந்த மசாலாவோடு சேர்ந்து மட்டனும் நல்லா குக் ஆகிருக்கு. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே இந்த மசாலா கொஞ்சம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பூனா கோஸ் உங்களுக்கு சாப்பிட தயாராக இருக்குது. இதுக்கு நம்ம கார்னிஷாக சாப்பிட்டு கொத்தமல்லி, ஜூலியன் ஜிஞ்சர் இது மாதிரி போட்டு அலங்கரித்து நம்ம சர்வ் பண்ணலாம்.